இந்த 100 நாள்ல 1,00,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த வடை இருக்குல்ல 70% போன ஆட்சியில் உள்ளது தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 70% எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன டேட்டா வேணுமா உனக்கு? டேட்டா வேணுமா? நீ போய் தேடு, உனக்கு தான் மூளை இருக்குல்ல, போய் தேடு. போன ஆட்சியில் எந்தெந்த கம்பெனியெல்லாம் வந்து எம்ஓயு பண்ணியிருக்காங்க, 5 வருஷத்தில் எவ்வளோ வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, போன வருஷம் இருந்த ஆட்சியில் உள்ள அதே கம்பெனி இந்த வருஷம் எத்தனை கம்பெனி வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் புதுசாக எத்தனை கம்பெனி வந்திருக்கிறாங்க, அது எல்லாத்தையும் போய் ChatGPTயில் இல்லைன்னா கூகுளில் போய் நீ வந்து தேடி பாரு. உனக்கு அதில் தெரிஞ்சு போயிடும் 1,00,000 கோடியா இல்லை என்ன அப்படின்றது. நான் பார்த்ததில் லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் இவங்க வந்து 10,000 கோடி வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 4 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த கம்பெனி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கம்பெனியோட டோட்டல் வந்து கேபிட்டலே பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா தான். இந்த சுறா படமே வந்து 150 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு குரூப்பு இந்த 1,00,000 கோடியெல்லாம் ஏமாத்துறான். நீ எப்படியோ என்னை திட்டி தான் கமாண்டு போட போகிற. திட்டுறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை நீ போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து திட்டு. ஏன்னா வந்து நான் டேட்டாலாம் வந்து சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி இங்கே உட்காந்து போடுவேன். உங்கள் அண்ணன் வந்து அப்படி வந்து நின்று இப்படி ஒரு போஸ்ட் கொடுப்பாப்புல, அதுக்கு நீ ஒரு சாங்கை போட்டு டக்குன்னு வைரல் ஆக்கிட்டு ஓடி போயிடுவேன். இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. என்ன அதனால வந்துட்டு வாழைப்பழத்தை உரிச்சு தான் கொடுக்க முடியும், எடுத்து வாயில் வந்து வச்சு திணிக்க முடியாது. புரியுதா?